தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகையா வலம் வரவங்க தான் நடிகை த்ரிஷா. மணிரத்னம் இயக்கத்துல வெளியான பொன்னியின் செல்வன் படத்துல குந்தவையா நடிச்சதுக்கு அப்புறம் இவங்களோட மார்க்கெட் அதிகமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து பெரிய படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க. அந்த வகையில லியோ, தக் லைஃப், விடாமுயற்சி, குட் பேட் அக்லின்னு தொடர்ந்து பெரிய ஹீரோஸ் கூட படங்கள்ல நடிச்சிட்டாங்க. இப்போ சூர்யா கூட கருப்பு படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷாக்கு கல்யாணமாக போறதா செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. 2015 தொழிலதிபர் வருண் மணியன் கூட த்ரிஷாக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஆனா எதிர்பாராத விதமா அந்த கல்யாணம் சில காரணங்கள்னால நின்னுருச்சு. அப்போல இருந்து த்ரிஷாக்கு எப்ப கல்யாணம் அப்படிங்கிற கேள்வி அவங்க கிட்ட தொடர்ந்து கேட்கப்பட்டு வருது. இப்போ அவங்களுக்கு 42 வயசு ஆகுது. திருமணமாக போறதா செய்திகள் வெளியாகவே இந்த வயசுல கல்யாணமா அப்படின்னு சிலர் விமர்சனம் பண்றதையும் பார்க்க முடியுது. மேலும் த்ரிஷா தளபதி விஜயோட பர்த்டே அப்போ அவருக்கு விஷ் பண்ற விதமா அவர் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது இவங்க ரெண்டு பேரையும் தொடர்பு படுத்தி பேசுற அளவுக்கு பேசு பொருளாகவும் மாறுச்சு. சிலர் இதனால விஜய் அவரோட மனைவி சங்கீதாவை பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. ஆனா இப்படி வெளியாகிற செய்திகள் எல்லாமே வதந்திகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷாக்கு சண்டிகரை சேர்ந்த தொழிலதிபர் கூட திருமணமாக போறதா செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. த்ரிஷாவோட பெற்றோருக்கும் இதுல முழு சம்பந்தம் அப்படின்னும் ரெண்டு வீட்டாரும் ஏற்கனவே ஒருத்தர் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல செய்திகள் த்ரிஷாவோட கல்யாணத்தை பத்தி வெளியாகவே த்ரிஷாவே இதை பத்தி இப்ப சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வாழ்க்கைய மத்தவங்க எனக்காக பிளான் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே என்னோட ஹனிமூனும் எப்போன்னு சொல்லுவாங்கன்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இப்படி கல்யாணம்னு சொல்லி வெளியாகிற செய்திகள் எல்லாமே வதந்தின்னு சொல்ற விதமா அந்த செய்திகளை கிண்டல் பண்ற வகையில அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா இந்த போஸ்ட் மூலமா அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி வெளியாகிற செய்திகள் எல்லாமே பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.